பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோபு முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 46 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோபு எந்த தேசத்தான்? ஊத்ஸ் தேசத்தான். யோபு முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யோபு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். யோபு முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. யோபுவுக்கு முதலில் எத்தனை குமாரரும் குமாரத்திகளும் இருந்தனர்? ஏழு குமாரரும் 3 குமாரத்திகளும். யோபு முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. யோபு டேஸ் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான்? கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும். யோபு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. யோபுவுக்கு டேஸ் பணிவிடைக்காரரும் இருந்தார்கள்? திரளான பணிவிடைக்காரரும். யோபு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. முதலில் யோபுவுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? ஏழாயிரம் ஆடுகள். யோபு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோபுவுக்கு முதலில் டேஸ் ஒட்டகங்களும் டேஸ் ஏர் மாடுகளும் இருந்தது? மூவாயிரம் ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும். யோபு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. முதலில் யோபுவுக்கு எத்தனை கழுதைகள் இருந்தது? ஐநூறு கழுதைகள். யோபு முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. யோபுவின் குமாரர் தங்கள் சகோதரிகளை எதற்காக தங்கள் வீட்டுக்கு அழைப்பார்கள்? தங்களோடே போஜனம் பண்ணும்படி. யோபு முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. யோபுவின் குமாரர் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்வர். சரியா தவறா என கூறுக. சரி. யோபு முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. யோபு தன் குமாரர் குமாரத்திகளை எதற்காக அழைப்பான்? அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. யோபு முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஒருவேளை என் டேஸ் பாவம் செய்து தேவனை தங்கள் டேஸிலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி யோபு அவர்களை பரிசுத்தப்படுத்துவான். என் குமாரர் பாவம் செய்து தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி. யோபு முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. யோபு தன் பிள்ளைகளுக்காக செலுத்தும் பலி எது?
சர்வாங்க தகன பலி. யோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. யோபு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் வேலை எது? அதிகாலை. யோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. சாத்தான் எவர்கள் நடுவிலே வந்து நின்றான்? தேவபுத்திரர் நடுவிலே. யோபு 1 அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. தேவபுத்திரர் எங்கே வந்து நின்றனர்? கர்த்தருடைய சந்நிதியில். யோபு 1 அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. நீ எங்கே இருந்து வருகிறாய்? யார் யாரிடம் கேட்டது? கர்த்தர் சாத்தானிடம். யோபு 1 அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் கர்த்தரிடம் கூறினான். பூமி எங்கும் உலாவி. யோபு 1 அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. யாரைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? யோபுவைப் போல. யோபு 1 அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. என் டேஸ் யோபின் மேல் டேஸ் வைத்தாயோ என்று கர்த்தர் சாத்தானிடம் கேட்டார். தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று. யோபு 1 அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. யோபு டேஸ் தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சாத்தான் கர்த்தரிடம் சொன்னான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று. யோபு 1 அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. எது தேசத்தில் பெருகிற்று? யோபினுடைய சம்பத்து. யோபு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. கர்த்தர் எதை ஆசீர்வதித்தார்? யோபினுடைய கைகளின் கிரியையை. யோபு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் டேஸ் வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் கர்த்தரிடம் கேட்டான். சுற்றி வேலியடைக்கவில்லையோ என்று. யோபு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. சாத்தான் கர்த்தரிடம் வைத்த வேண்டுகோள் என்ன? கர்த்தருடைய கையை நீட்டி யோபுவுக்கு உண்டானவையெல்லாம் தொட வேண்டும். யோபு 1 அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. அவன் உமது டேஸ் எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சாத்தான் கர்த்தரிடம் கூறினான். முகத்துக்கு எதிரே. யோபு 1 அதிகாரம் 11ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் சாத்தானிடம். யோபு 1:12. கேள்வி எண் 28. யார் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? யோபின் மேல் மாத்திரம். யோபு 1:12. கேள்வி எண் 29. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனது யார்? சாத்தான். யோபு 1:12. கேள்வி எண் 30. யோபுவினுடைய எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்து கொண்டு போனவர்கள் யார்? சபேயர். யோபு 1:14 மற்றும் 15. கேள்வி எண் 31. எருதுகள் டேஸ் போது சபேயர் அவைகள் மேல் டேஸ் அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். எருதுகள் உழுகிற போது அவைகள் மேல் விழுந்து. யோபு 1:14 மற்றும் 15. கேள்வி எண் 32. கழுதைகள் டேஸ் பக்கத்திலே டேஸ் கொண்டிருக்கையில் சபேயர் அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். எருதுகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில். யோபு 1:14. கேள்வி எண் 33. சபேயரும் கல்தேயரும் வேலையாட்களை எதால் வெட்டி போட்டார்கள்? பட்டய கருக்கினால். யோபு 1:15 மற்றும் 17. கேள்வி எண் 34. வானத்திலிருந்து விழுந்த தேவனுடைய அக்கினி எவைகளை சுட்டெரித்து போட்டது? ஆடுகளையும் ஆடுகளின் வேலையாட்களையும். யோபு 1:16. கேள்வி எண் 35. ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனவர்கள் யார்? கல்தேயர். யோபு 1:17. கேள்வி எண் 36. கல்தேயர் எத்தனை பவுஞ்சாய் வந்தனர்? 3 பவுஞ்சாய் வந்தனர். யோபு 1:17. கேள்வி எண் 37. யோபுவின் குமாரரும் குமாரத்திகளும் எப்படி இறந்தனர்? வீடு அவர்கள் மேல் விழுந்ததினால். யோபு 1:19. கேள்வி எண் 38. யோபுவின் குமாரரும் குமாரத்திகளும் யாருடைய வீட்டில் இருந்தபோது மரித்தனர்? தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே இருந்தபோது. யோபு 1:13. கேள்வி எண் 39. யோபுவின் மூத்த மகனின் வீட்டின் 4 மூலையிலும் அடித்தது எது? வனாந்தர வழியாய் வந்த பெருங்காற்று. யோபு 1:19. கேள்வி எண் 40. யோபுவின் குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரனின் வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்த போது காற்று அடித்தது? புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது. யோபு 1:18 மற்றும் 19. கேள்வி எண் 41. யோபு எழுந்திருந்து எதை கிழித்தான்? தன் சால்வையை. யோபு 1:20. கேள்வி எண் 42. யோபு தன் டேஸ் சிரைத்து டேஸ் விழுந்து பணிந்தான். தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்தான். யோபு 1:20. கேள்வி எண் 43. கர்த்தர் டேஸ் கர்த்தர் டேஸ் என்று யோபு கூறினார்.
கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று. யோபு 1 21 கேள்வி எண் 44. டேஸ் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் என்று யோபு கூறினார். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் என்று. யோபு 1 21 கேள்வி 45. யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது டேஸுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. யோபு 1 21 கேள்வி 46. யோபு டேஸ் செய்யவும் இல்லை டேஸ் சொல்லவும் இல்லை. பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு 1 22 இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். God bless you.